ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளியிலிருந்து பாப்தாதா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். ரிவைஸ் 18/1/2003. இன்றைய முரளியின் தலைப்பு பிராமண ஜென்மத்தின் நினைவுகள் மூலமாக சக்திசாலி ஆகி அனைவரையும் சக்திசாலியாக ஆக்குகின்றார் பாபா. இன்று நாலா பக்கங்களிலும் ஸ்நேகமுள்ள அனைத்து குழந்தைகளின் ஸ்நேகத்துடன் கூடிய இனிமையான நினைவுகள், விதவிதமான பேச்சுகள், ஸ்நேக முத்துக்களால் ஆன மாலைகள் பாப்தாதாவிடம் அமிர்த வேலைக்கு முன்பே வந்து சேர்ந்து விட்டது. குழந்தைகளினுடைய ஸ்நேகம் பாப்தாதாவையும் கூட ஸ்நேகக் கடலில் மூழ்க வைத்தது. ஒவ்வொரு குழந்தையிடமும் ஸ்நேக சக்தி பிரிக்க முடியாத அளவுக்கு உறுதியாக இருப்பதை பாப்தாதா பார்த்தார். இந்த ஸ்நேக சக்தி ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகியாக ஆக்கி கொண்டிருக்கிறது என்றார். ஸ்நேகத்தின் ஆதாரத்தில் எல்லா கவர்ச்சிகளில் இருந்தும் விலகி இருந்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் பிராமண வாழ்க்கை ஆதிகால ஸ்நேக சக்தியின் ஆதாரத்திலேயே கிடைச்சிருக்கின்றார். பிராமண வாழ்க்கையில இந்த ஸ்நேக சக்தி வரதானமாகி முன்னேறி செய்து கொண்டிருக்கிறது. ஆதலால் இந்த நாள் விசேஷமாக தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையே உள்ள ஸ்நேகத்தினுடைய நாளாகின்றார். என விசேஷமாக இந்த மகா வாக்கியங்கள் பிரம்மா பாபாவினுடைய நினைவு நாள் என்று சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள். இன்றைய தினத்தை நினைவு நாள் என்று கூறுகின்றீர்கள். நினைவு நாள் பிரம்மா பாபாவினுடைய நினைவு நாள் மட்டுமல்ல, பாப்தாதா பிராமண ஜென்மம் எடுத்தவுடனேயே ஆதி முதல் இன்று வரையிலும் என்னென்ன நினைவுகளை நினைவுபடுத்தியிருக்கின்றார் என்பதை இன்றும் சதா காலமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த நினைவுகள் என்னும் மாலையை நினைவு செய்தால் மிகப்பெரிய மாலையாக ஆயிடுன்றார். எல்லாவற்றிலும் முதலாவது நினைவு என்ன? எல்லோருக்கும் என்ன கிடைச்சிருக்கு என்று பாப்தாதா கேட்குறாங்க. முதலாவது பாடம் நினைவில் இருக்கின்றது அல்லவா? நான் யார்? இதுதான் முதலாவது பாடம் இல்லையா? இந்த நினைவு தான் புதிய ஜென்மம் கொடுத்ததுன்றார். உங்களுடைய விருத்தி, திருஷ்டி, ஸ்மிருதியில் மாற்றம் ஏற்படுத்தியது. அதான் உள் உணர்வில், பார்வையில், நினைவில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. எது? இந்த முதலாவது பாடம், நான் யார் என்ற அந்த முதலாவது பாடம். இந்த மாதிரியான எண்ணங்கள் நினைவுக்கு வந்ததுமே ஆன்மீக குஷியினுடைய பிரகாசம் கண்களில், முகத்தில் வந்து விடுகிறது. நீங்கள் எண்ணங்களை நினைவு செய்கிறீர்கள், ஆனால் பக்தர்கள் மாலையை ஜபிக்கின்றார்கள். ஒரு நினைவு கூட அமிர்த வேலையிலிருந்து கர்மயோகியாகும் வரையிலும் அடிக்கடி நினைவில் இருந்தால் அந்த நினைவு சக்தி சுரூபமாக ஆக்கிவிடுகிறது என்றார். ஏன்னா எப்படி நினைவோ அது இயல்பாகவே சக்தியாக ஆகிவிடுகிறது. ஆதலால் இன்றைய நினைவு நாளுடன் கூடவே சக்தி அளிக்கும் நாள் என்று சொல்லப்படுகிறது என்றார். பிரம்மா பாபா எதிரில் வந்ததுமே, பாபாவினுடைய திருஷ்டி பட்டதுமே ஆத்மாக்களில் சக்தி வந்து விடுகிறது. எல்லோருக்கும் அனுபவம் இருக்குது. ஒரு நொடியில் உள்ளத்திலிருந்து பாப்தாதா என்று சொன்னதுமே சக்தி இயல்பாகவே வந்து விடுகிறது. சக்தியுள்ள ஆத்மாக்கள் ஆகியிருப்பவர்கள் இப்போது மற்ற ஆத்மாக்களையும் தன்னுடைய சக்தியின் மூலம் சக்திசாலியாக ஆக்குகின்றார். பாப்தாதா நலா பக்கங்களிலும் பலகீனமான ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்குவதற்கான ஆர்வம் நன்றாக இருப்பதை பார்த்தார். சிவராத்திரி ப்ரோக்ராம் விமரிசையாக தயார் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கின்றதல்லவா என்று பாபா கேட்கிறார். இதற்காக சிவராத்திரி ப்ரோக்ராம் விமரிசையாக செய்வதற்கு ஆர்வம் இருந்தால் போதும். இந்த சிவராத்திரியில் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார்கள். இந்த அற்புதத்தின் மூலமாக பிரச்சனைகள் தீர்ந்து விடுன்றார். ஆஹா சக்திசாலி ஆத்மாக்களே, ஆஹா என்ற வெற்றி முழக்கம் உண்டாகட்டும். தவித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள், தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்கள்,
அசாந்தியில் உள்ள ஆத்மாக்கள், இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு நீங்கள் அஞ்சலி வழங்குங்கள்ன்றார் பாபா, அஞ்சலி கொடுங்கன்றார். இந்த காலத்தில் ஆபத்தான நேரத்தில் பரமாத்மாவை நினைவு செய்வதை பார்க்கின்றீர்கள். ஆனால் சக்திகளை, தேவதைகளிலும் கூட விநாயகர், ஹனுமான் மற்றும் இதர தேவதைகளையும் அதிகமாக நினைவு செய்கின்றார்கள். என்றால் இவர்கள்லாம் யார்? நீங்கள் தானே என்றார். நீங்கள் தானே உங்களை தினந்தோறும் நினைவு செய்கிறார்கள். கிருபாலு, தயாலு, கருணை காட்டுங்கள் என்று கூக்குரல் இடுகின்றார்கள். கொஞ்சம் சுகம் சாந்தியின் ஒரு துளி தாருங்கள். இவ்வாறு உங்களிடமிருந்து ஒரு துளிக்கு தாகம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் குரல், ஏ சக்திகளே, ஏ தேவர்களே கேட்கவில்லையா என்கின்றார்கள். கேட்கிறதா என்று பாப்தாதாவும் கேட்கிறார். பாப்தாதா எப்போ இந்த குரலை கேட்கின்றாரோ அப்போது சக்திகளின், தேவர்களின் நினைவு பாப்தாதாவுக்கு வருகின்றார். நினைவு நாள் என்றால் சதா காலத்திற்கும் நினைவு நாள். இருந்தாலும் இன்றைய நாள் நினைவு மூலமாக எல்லா சக்திகளையும் பிராப்திகளையும் விசேஷமாக அடைந்திருக்கின்றீர்கள். இனி நாளை முதல் சிவராத்திரி வரையிலும் பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கும் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த விசேஷ தினத்தில் ஒரு லட்சியம் கொள்ள வேண்டும்ன்றார். அதாவது எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஆத்மாக்களுக்கு மனம் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு விதி மூலமாகவும் அவசியம் செய்தி சொல்ல வேண்டும். உங்களுடைய புகார்களை விட்டு விடுங்கள்ன்றார். உங்களுடைய புகார்களை விட்டு விடுங்கள். விநாசம் எப்பொழுது ஆகும் என்ற தேதி இன்னும் தெரியவில்லையே என்று குழந்தைகள் நினைக்கின்றார்கள். இந்த புகாரை எந்த நேரத்திலும் தீர்க்க முடியும், ஆனால் உடனே செய்துவிட முடியாது. ஏன்னா எங்களுக்கு இதுவரை யாரும் செய்தி சொல்லவில்லையே என்று புகார் யாரிடமிருந்தும் வராமல் இருக்க வேண்டும்ன்றார் பாபா. இல்லையேல் இவர்களுடைய நிந்தனைக்கு ஆளாக நேரிடும். அதனால அவர்களும் கொஞ்சம் ஆஸ்தி பெற்று கொள்ளட்டும், அவர்களுக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்றார். ஒரு துளி மூலமாவது அவர்களுடைய தாகத்தை தனியுங்கள். தாகம் உள்ளவர்களுக்கு ஒரு துளி கூட மிக்க மகத்துவம் உடையதாக ஆகிவிடுகிறது என்றார். இது போன்று யார் தாகம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு துளி கூட மிகுந்த மகத்துவம் உடையதாக ஆகிவிடுகிறது. இந்த ப்ரோக்ராம் தானே நாளை முதல் பாப்தாதாவும் கூட பச்சை கொடியல்ல முரசு கொட்டுவார் என்றார். ஏ திருப்தியான ஆத்மாக்களே, எல்லா ஆத்மாக்களுக்கும் நீங்கள் செய்தி சொல்லுங்கள் என்று முரசொலி எழுப்புவார். குறைந்தபட்சம் சிவராத்திரி அன்று, தந்தையின் ஜென்ம தினத்தன்று எங்களுக்கு செய்தி கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியோடு சொல்கின்ற மகிழ்ச்சி எனும் இனிப்பை நீங்கள் கொடுங்கள்ன்றார். இந்த தில்குஷ் மிட்டாய் பற்றி எல்லோருக்கும் சொல்லுங்க. அதாவது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கன்றார். சாப்பிட செய்யுங்கள். சாதாரண சிவராத்திரி கொண்டாட வேண்டாம், கொஞ்சம் அற்புதம் நிகழ்த்தி காட்டுங்கள்ன்றார். சிவராத்திரிக்கு இவ்வளோ மகிமை இருக்கிறதா என்றாவது குறைந்தபட்சம் புரிந்து கொள்ளட்டும். நம்முடைய தந்தையின் ஜென்மதினம் அறிந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடட்டுன்றார் பாபா. அமிர்த வேளையில் மெஜாரிட்டியினருக்கு நினைவும் ஈஸ்வரிய பிராப்தி பற்றிய நஷாவும் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் கர்மயோகி ஸ்திதியை அமிர்த வேளையில் இருக்கின்ற நஷாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கின்றார் பாபா. அமிர்த வேளையில் இப்படிலாம் நீங்கள் அனுபவம் பண்ணுறீங்க, எவ்வளோ போதையில் இருக்கீங்க. அதே போதை நீங்கள் கர்மயோக நிலையில் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு இருப்பதில்லை, வித்தியாசம் இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாப்தாதா கேட்குறாரு. ஏன்னா கர்மம் செய்யும் பொழுது ஆத்ம உணர்வு மற்றும் கர்ம உணர்வு ரெண்டுமே இருக்கின்றார். அப்போ இதற்கான விதி என்னவென்றால், கர்மம் செய்யும் பொழுது நான் ஆத்மா, நான் எப்படிப்பட்ட ஆத்மா? ஏன்னா பாபா நமக்கு விதமான சுமானங்களை கொடுத்துருக்கிறாரு.
உதாரணத்துக்கு மாஸ்டர் சர்வசக்திவான். அப்போ நான் ஆத்மா. எப்படிப்பட்ட ஆத்மா? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. இப்படிப்பட்ட ஆத்மா, இது போன்ற அந்த சுமானத்தில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஆத்மா செய்விப்பவன் என்ற அந்த நிலையிலிருந்து இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்யுங்கள்ன்றார் பாபா. அதாவது மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாவாகிய நான் செய்விக்கக்கூடியவன். அப்போ இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மம் நான் செய்கின்றேன். இந்த கர்மேந்திரியங்கள் வேலைக்காரர்கள், ஆனால் வேலைக்காரர்கள் மூலமாக கர்மம் செய்விக்கக்கூடியவன் நான் ஞாரி. அதாவது இந்த கர்மேந்திரியங்களிலிருந்து நான் விடுபட்டவன். தன்னை செய்விக்கும் சக்திசாலி ஆத்மா என்பதும் இதை புரிந்து கொண்டு காரியங்களை செய்கின்றார் பாபா. அதாவது நம்ம கர்மம் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஸ்திதியில் இருக்கணும்னு பாபா சொல்கிறாரு. அதாவது நான் ஆத்மா, நான் கர்மம் செய்விக்கக்கூடியவன், தன்னை செய்விக்கும் சக்திசாலி ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் காரியங்களை செய்யுங்க. இந்த ஆத்மா மற்றும் சரீரம் இவற்றில் ஒன்று செய்பவர், அது சரீரம், இன்னொன்று செய்விப்பவர், அது ஆத்மா. இந்த நினைவு அமைந்து போய்விடுகிறது என்றார் பாபா. பிரம்மா பாபா ஆரம்பத்தில் என்ன பயிற்சி செய்தார்? ஒரு டைரியை பார்த்தீர்கள் அல்லவா? முழு டைரியிலும் ஒரே விதமான வார்த்தை தான் இருந்தது. நானும் ஆத்மா, யசோதாவும் ஆத்மா, இந்த குழந்தைகளும் ஆத்மாக்களே. ஆத்மாக்கள் என்ற இந்த அஸ்திவாரத்தை சதா பயிற்சி செய்து கொண்டே இருந்தார். அதாவது நான் யார், இதுதான் முதல் பாடம். இதனுடைய அபியாசம் அடிக்கடி செய்து கொண்டே இருக்கணுன்றார் பாபா. சோதிக்கணும். நான் ஆத்மாதானே என்று வெறுமனே நினைக்கக்கூடாது, பயிற்சி பண்ணணுன்றார் பாபா. ஆத்மாவாகிய நான் செய்விப்பவராகி கர்மம் செய்வித்து கொண்டிருக்கிறேன் என்று அனுபவம் செய்யணுன்றார் பாபா. செய்பவர் வேறு, செய்விப்பவர் வேறு, அது போன்று அனுபவம் ஆகணுன்றார். இப்படி வெவ்வேறானவராக இருக்கின்றார். இந்த கர்மேந்திரியங்கள் வேலைக்காரர்கள் என்ற அனுபவம் பிரம்மா பாபாவுக்கு இருந்தது என்பது நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் தானே. தினந்தோறும் இரவில் கச்சேரி நடந்ததல்லவா? அதாவது எஜமானனாக ஆகி இந்த கர்மேந்திரியங்களாகிய வேலைக்காரர்களை பற்றிய நிலையை பிரம்மா பாபா கேட்பார்கள் அல்லவா? இந்த மாதிரியாக பிரம்மா பாபா இந்த அபியாசம் என்ற அஸ்திவாரத்தை நன்றாக உறுதியாக்கினார். யாரெல்லாம் கடைசியில் கூடவே இருந்தார்களோ அவர்களுக்கும் பாபா சரீரத்தில் இருந்து கொண்டிருந்த பொழுதும் இங்கும் அங்கு சென்று கொண்டிருந்த பொழுதும் அசரீரி ஸ்திதி அனுபவம் ஆனது. கர்ம கணக்கே முடிக்க வேண்டியதாக இருந்தது. இருப்பினும் சாட்சியாக இருந்து செய்தார். சுயம் கர்ம கணக்குக்கு வசமாகாமல் இருந்தார். தான் கர்ம கணக்கை முடித்து கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் மற்றவர்களுக்கு ஏற்படாத வகையில் செய்து முடித்தார். இவ்வளோ நியாராவாக, சாட்சியாக, அசரீதியாக, அதாவது கர்மாதித் நிலையை வெகுகாலம் பயிற்சி செய்து கொண்டிருந்தார். இதன் காரணமாக கடைசியில் அதே சுரூபம் அனுபவமானதுன்றார் பாபா. இப்படி வெகுகால அபியாசம் சரியான நேரத்தில் உதவியாக இருந்தது. கடைசி நேரத்தில் தேக அபிமானத்தை விட்டு விடுவோம் என்று நினைக்காதீங்கன்றார். அது முடியாதென்றார். வெகுகாலத்து அசரீர நிலை, தேகத்திலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய நிலை, செய்விப்பவர் என்ற ஸ்திதி அனுபவத்தில் இருக்கணுன்றார். கடைசி காலம் என்பது இளமை பருவத்தினருக்கும், முதியோருக்கும், ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கும், நோயாளிகளுக்கும், வேறு யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் வர முடியுன்றார். நான் இளைஞராக தானே இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக தானே இருக்கிறேன், எனக்கு கடைசி நேரம் வந்துடுமா அப்படின்றது இல்லைன்றார். பாபா என்ன சொல்கிறாரு? எந்த நேரத்திலும், யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் கடைசி காலம் என்பது வர முடியுன்றார். அதனால் சாட்சியாக இருக்கக்கூடிய அனுபவம் வெகுநாள் அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. எப்படிப்பட்ட இயற்கையினால் உண்டாகும் ஆபத்துக்கள் வந்தாலும் இந்த அசரீரியாக இருக்கக்கூடிய ஸ்திதி உங்களுக்கு எளிதாக விலகி இருக்கவும், தந்தைக்கு அன்பு உடையவராக இருக்கவும் உதவியாக இருக்கின்றார். அதனால் வெகுகாலம் என்ற வார்த்தையை பாப்தாதா கோடிட்டு காட்டுகின்றார்.
என்ன ஆனாலும் சரி, முழு நாளில் சாட்சி நிலை, செய்விப்பவன் என்ற நிலை, அசரீதியாக இருக்கும் நிலையினுடைய அபியாசத்தை நீங்கள் அடிக்கடி செய்யுங்கன்றார் பாபா. அப்பொழுதுதான் கடைசி மூச்சிலும் கூட பரிஸ்தா தேவதை என்பது நிச்சயிக்கப்பட்டுவிடும். பாபா சமானமாக ஆக வேண்டுமானால் பாபா நிராகாரமாகவும் பரிஸ்தாவாகவும் இருக்கின்றார். பிரம்மா பாபா சமானமாக ஆக வேண்டும், அதாவது பரிஸ்தா ஸ்திதியில் இருக்க வேண்டும். எவ்வாறு பரிஸ்தா ஸ்திதியை சாக்கார ரூபத்தில் பார்த்தீர்களோ, பேசுவதை கேட்டாலும் பேசினாலும் காரிய விவகாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் பாபா சரீரத்தில் இருந்தாலும் நியாராவாக இருக்கின்றார் என்பது அனுபவமாகியது. காரியம் செய்வதை விட்டுட்டு அசரீர நிலையில் இருப்பது என்பது கொஞ்சம் நேரத்திற்கு தான் முடியும். ஆனால் காரியம் செய்து கொண்டிருக்கும் போதே நேரம் எடுத்துக்கொண்டு காரியம் செய்து கொண்டிருக்கும் போது நேரம் எடுத்துக்கொண்டு அசரீதியாக பவர்ஃபுல் ஸ்திதியில் இருக்கக்கூடிய அனுபவத்தை நீங்கள் செய்து கொண்டே இருக்கின்றார் பாபா. நீங்கள் எல்லோரும் பரிஸ்தாக்கள். பாபா மூலமாக இந்த பிராமண வாழ்க்கையை ஆதாரமாக வைத்து செய்தி சொல்வதற்காக காரியம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பரிஸ்தான என்ன அர்த்தம்? பரிஸ்தா என்றால் தேகத்தில் இருந்தாலும் நியாரா. இந்த உதாரணத்தை பிரம்மா பாபாவிடம் பார்த்தீர்கள். இப்படியெல்லாம் இருப்பது சாத்தியமில்லை என்பது அல்ல, கண்ணால் பார்த்தீர்கள், அனுபவம் செய்தீர்கள். யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கின்றார்களோ விஸ்தாரமாக இருக்கிறது. ஆனால் எவ்வளோ பிரம்மா பாபாவினுடைய புதிய ஞானம், புதிய வாழ்க்கை, புதிய உலகை படைக்கின்ற பொறுப்பு இருந்த பொழுதிலும் அவ்வளோ இப்பொழுது யாருக்கும் இல்லை. அதனால் எல்லோருடைய லட்சியமும் பிரம்மா பாபா சமானமாக ஆக வேண்டும், அதாவது பரிஸ்தா ஆக வேண்டும் என்பது சிவபாபாவிற்கு சமானமாக ஆக வேண்டும், அதாவது நிராகார ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும் என்றார். பிரம்மா பாபா சமானம் ஆகணும்னா அவனுடைய மீனிங் என்ன? பரிஸ்தா ஆகணும். சிவபாபாவுக்கு சமானமாகணும்னா நிராகார ஸ்திதியில் நிலைத்திருக்கணும். கஷ்டமாக இருக்கிறதா என்ன என்று பாப்தாதா கேட்கிறார். பாபா சமானமாக ஆகியே தீர வேண்டும் என்ற சங்கல்பம் எப்பொழுது இருக்கிறதோ அப்போது கஷ்டம் இருக்காதுன்றார். அடிக்கடி கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சாதாரண வாழ்க்கையில் சாதாரண வாழ்க்கை நடத்துபவர்கள் ஏராளமாக இருக்கின்றனர். பெரிய பெரிய காரியங்கள் செய்பவர்கள் கூட நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் உங்களைப் போல காரியம் செய்யக்கூடியவர்கள் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. அதனால் நினைவு நாளாகிய இன்று பாப்தாதா சமானமாவதில் சமீபத்தில் வாருங்கள் என்ற வரதானம் தருகிறார். எல்லோரும் எல்லைக்குட்பட்ட விஷயத்திலிருந்து சங்கல்பமானாலும் பேசுவதானாலும் கர்மம் செய்வதானாலும் சம்பந்தம் தொடர்புகளானாலும் விலகி இருக்கின்றார். தன்னுடைய மனம் எனும் படகை இந்த எல்லைக்குட்பட்ட லௌகீக விஷயங்களில் இருந்தெல்லாம் விடுவித்து கொள்ளுங்கள். இப்பொழுதிருந்தே வாழ்க்கையில் இருக்கும்போதே விடுதலையாகி இவ்வாறு ஜீவன் முக்தி நிலையை அலௌகிக்கத்தினுடைய அனுபவம், ஜீவன் முக்து அலௌகிக்க அனுபவம் அதிக காலம் செய்யுங்கள் என்றார் பாபா. குரோத முக்தி நிலையில் சதா இருப்பதற்காக பொறுமை சக்தியை கவசமாக அணிந்து கொண்டே இருக்கின்றார் பாபா. இதன் மூலம் யார் எந்த விதமாக நடந்து கொண்டாலும் நீங்கள் சதா பாதுகாப்பாக இருப்பீர்கள். அடுத்தாக பாபா டபுள் ஃபாரினர்ஸோடு பேசுகிறாரு. பாப்தாதா டபுள் விதேசி குழந்தைகளிடம் ஒரு விசேஷத்தை பார்த்தார். தீபத்தின் மூலமாக தீபமேற்றி அநேக தேசங்களில் பாப்தாதாவின் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் தீபங்களின் தீபாவளி கொண்டாடினார்கள். டபுள் விதேசிகளிடம் செய்தி அளிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நன்றாக இருக்கின்றார். நம்பர் 1 ஆகுதல் என்றால் ஒவ்வொரு சமயத்திலும் வெற்றி அடைபவர்கள். யார் வெற்றி அடைபவர்களோ அவர்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள். எங்கெங்கே செல்கின்றீர்களோ அங்கே நினைவூட்ட வேண்டும். அதாவது அனைத்து டபுள் ஃபாரினர்ஸ்களும் நம்பர் 1 ஆக வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கன்றார். பாப்தாதா எல்லா மாதர்களுக்கும், கோபாலுக்கு பிரியமான மாதர்களுக்கு நிறைந்த மனதுடன் அன்பு நினைவுகளை அளிக்கின்றார். மேலும் பாண்டவர்கள் குமாரர்களானாலும் குடும்பத்தில்
இருக்கக்கூடியவர்களானாலும் பாண்டவர்கள் பாண்டவபதியுடன் இருக்கின்றார்கள். இப்படி கூட்டாளிகளாக இருக்கின்ற பாண்டவர்களுக்கு பாப்தாதா மிகுந்த அன்பு நினைவுகள் தருகின்றார். தாதிமார்களோடு பாப்தாதா பேசியிருக்கிறாங்க. இந்த நாளில் என்ன நினைவுக்கு வருகிறது? வில் பவர் கிடைத்ததல்லவா? வில் பவர் வரதானம் இருக்கிறது. மிக நல்ல பாட்டு நீங்கள் செய்தீர்கள், இதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோருடைய ஆசைகளும் உங்களுக்கு நிறைய இருக்குது. உங்களை பார்த்து தான் எல்லோரும் குஷி அடைகின்றார்கள். பேசினாலும் சரி, பேசாவிட்டாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஆனால் தங்களுக்கு ஏற்பட்டதாக நினைக்கின்றார்கள். இவ்வளோ அன்பு இருக்கின்றார். எல்லோருக்கும் இருக்கிறது. எல்லோரிடமிருந்து நிறைய அன்பு இருக்குது. நம்முடைய அன்பு அனைவரை விட அதிகமான அன்பாகும். இந்த அன்பு தான் எல்லோரையும் நடத்தி கொண்டிருக்கிறது. தாரணை குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, அன்பு நடத்தி கொண்டிருக்கிறது என்றார். மிகவும் நல்லது. அப்புறம் இஷு தாதியோடு பாபா உரையாடல் செய்திருக்கிறார். இவரும் கூட கணக்கை முடித்து விட்டார். பரவாயில்லை, இவருடைய சகஜ புருஷார்த்தம் சகஜமாக கணக்கை முடித்து விட்டதென்றார். சகஜமாக ஆகிவிட்டது. ஓய்வு எடுத்து எடுத்து சரியாகி போனது. விஷ்ணுவின் படுக்கை போல ஓய்வு கிடைத்ததென்றார். எல்லா தாதிகளும் பாப்தாதாவுக்கு அருகாமையில் இருக்கின்றார்கள். சமீப ரத்தினங்கள். மேலும் மற்றவர்களுக்கு தாதிகள் விலை மதிக்க முடியாதவர்கள். கூட்டாளிகளும் நன்றாக இருக்கிறார்கள், அது தோழிகளும் நன்றாக இருக்கிறார்கள். தாதிகளின் கூட்டு முயற்சியானது இவ்வளோ காலம் எங்கேத்தை ரட்சகராக இருந்து பாதுகாத்து வந்தது என்றார். இனிமேலும் பாதுகாத்து கொண்டே இருப்பீர்கள். இந்த ஒற்றுமை தான் எல்லா வெற்றிக்கும் ஆதாரம்னு சொல்கிறார் பாபா. பாபா இடையில் இருக்கிறாரு. இந்த விஷயத்தில் மிகவும் கவனம் கொடுத்திருக்கிறீர்கள். நல்லது, எல்லோரும் நன்றாக இருக்கின்றீர்கள். வரதானம். சர்வ சம்பந்தங்களிலும் ஒரு பாபாவை தன்னுடைய துணைவராக ஆக்கி கொள்ளக்கூடிய சகஜ முயற்சியாளர் ஆகுக. சர்வ சம்பந்தங்களிலும் ஒரு பாபாவை தன்னுடைய துணைவராக ஆக்கி கொள்ளக்கூடிய சகஜ முயற்சியாளர் ஆகுக. விளக்கம். பாப்தாதா தாமே சர்வ சம்பந்தங்களிலும் துணையாக இருப்பதற்கு முன் வருகிறார். எப்படி சமயமோ அப்படி சம்பந்தத்தில் பாப்தாதாவினுடைய துணையாக இருங்கள் மற்றும் பாபாவை துணைவராக ஆக்கி கொள்ளுங்கள். எங்கே சதா துணையும் உள்ளது, துணைவரும் இருக்கிறாரோ அங்கே எந்த ஒரு கஷ்டமும் இருக்க முடியாது என்றார். எப்பொழுதெல்லாம் தன்னை தனியாக இருப்பதாக அனுபவம் செய்கின்றீர்களோ அப்பொழுது பாபாவின் பிந்து ரூபத்தை நினைவு செய்யாதீர்கள். பிராப்திகளினுடைய பட்டியலை முன்னால் கொண்டு வாங்கன்றார். வெவ்வேறு சமயங்களில் ரமணீகர அனுபவங்களின் கதைகளை நினைவில் கொண்டு வாருங்கள். சர்வ சம்பந்தங்களின் ரசனையை அனுபவம் செய்வீர்களானால் கடின முயற்சி முடிந்து போகும் மற்றும் சகஜ புருஷார்த்தியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகனில் பாபா என்ன சொல்றாருன்னா, அநேக ரூபம் கொண்டவராகி மாயாவின் அநேக ரூபங்களை கண்டறிந்தால் மாஸ்டர் மாயாபதியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.